வணக்கம் மக்களே, பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது போன்ற பல பண பரிவர்த்தனை ஆப் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது மக்களே. அனைத்து பொதுமக்களும் காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டு போவீங்க. தற்போது கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து இடங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை மக்கள் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த பண பரிவர்த்தனையில் குறிப்பாக உங்களின் சிறு கவனக்குறைவால் பெரும் பணத்தை இழக்கக்கூடிய வழிவகுக்கும் மக்களே. எனவே நீங்கள் கவனமாக யூபிஐ கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேலும் இந்த உங்களுடைய வங்கி கணக்கை பாதுகாப்பாக வைத்திருக்க யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் இங்கே தெரிந்து கொள்ள முடியும் மக்களே. முதலாவதாக, யூபிஐ செயலியில் தவறான யூபிஐ ஐடி உள்ளிடுவது தவறு மக்களே. இந்த ஒரு சிறிய தவறு மூலியமாக தெரியாத நபர்களின் கணக்கிற்கு உங்களுடைய பணம் சென்றுவிடும். எனவே சரியான யூபிஐ ஐடியை தெரிந்து கொண்டு அதில் பணம் அனுப்புவது சிறந்த முறை. இரண்டாவதாக, QR குறியீடு. ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கடைகளில் QR குறியீடு ஸ்கேன் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக QR குறியீடு சரியானதா என்று உறுதி செய்துவிட்ட பிறகு பணம் அனுப்பவும். சில சமயம் மோசடி செய்பவர்கள் குறியீடு கோடை உருவாக்கி மக்களை ஏமாற்றியிருக்கலாம். மூன்றாவதாக, தெரியாத இணைப்புகள். அதே போல உங்களுடைய ஃபோனில் யூபிஐ பணம் செலுத்த தெரியாத இணைப்புகளிலிருந்து லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம். குறிப்பாக உங்கள் ஃபோனுக்கு வரும் ஓடிபியை யாருக்கும் கொடுக்காதீர்கள். அதாவது எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருந்தாலும் அவர்களிடம் இதை சொல்லக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக, பணம் பெறுபவரின் பெயர். யூபிஐ மூலமாக அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைமை இருந்தால் பணம் பெறுபவரின் பெயர் மற்றும் யூபிஐ ஐடி மற்றும் தொகை எப்பொழுதுமே இருமுறை சரிபார்க்கவும். அதே போல உங்களின் செயலியை எப்போதும் புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதாவது யூபிஐ செயலி எப்போதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டில் வைத்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக, கடவுள் சொல். அதே போல உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் பயன்படுத்தும் கடவுள் சொல்லை இந்த யூபிஐ ஐடிக்கு பயன்படுத்த வேண்டாம். அதாவது யூபிஐக்கு வேறு ஒரு கடவுள் சொல்லை பயன்படுத்துங்கள், இது சிறந்தது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஆறாவது, பின் அல்லது பேட்டர்ன். நாம் அனைவரும் ஃபோனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யூபிஐ செயலி பயன்படுத்துவோம். அப்படி ஒருவேளை உங்களுடைய ஃபோன் காணாமல் போனால் திரைக்கு ஒரு பின் அல்லது பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்லேயும் ஒரு பின் இல்லைனா பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அதே போல் ஏழாவதாக, இந்த யூபிஐ செயலி பயன்படுத்தும் மக்கள் தினமும் தங்களுடைய எஸ்எம்எஸ்ஸை கண்காணிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பணம் தவறாக போச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு மெசேஜ் மூலயமா எந்த ஒரு பணத்தை பரிமாற்றம் பண்ணாலும் மெசேஜ் வரும் மக்களே. அதனால் அடிக்கடி இந்த எஸ்எம்எஸ் செக் பண்ணுவது நல்லது என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.